இது வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஏடி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு உண்டான சைக்காலஜிக்கு உண்டான செகண்ட் யூனிட்டோட ரெண்டாவது வீடியோ, அதாவது கடைசி வீடியோ. அது அடுத்த 50 கொஷின். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முந்தின வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் பார்த்துருக்கோம். இது கடைசி 50வது கொஷின். இந்த இதில் வீடியோவில் வந்து ஒரு 50 கொஷின் பார்க்குறோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட் முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் தேர்ட் யூனிட். இது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்குமே ரெண்டு வீடியோவாக பார்த்திங்கன்னா 50 கொஷினாக, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 50 கொஷினாக 2 வீடியோவாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதனால் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட் முடிஞ்சிருது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட்டு, அது கிளாரிஃபிகேஷன், ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். டேரெக்டாக நம்ம கொஷின் பார்ப்போம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷினும் கம்பைன் பண்ண மாதிரி உண்டான கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் யூனிட்டில் எல்லா கொஷினும் கலந்த மாதிரி ஒரு கொஷின் பார்க்குறோம். இதில் ஒரு 50 கொஷின். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள 50 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்த்தோம். அது இல்லாமல் எல்லா கொஷின் கலந்த மாதிரி ஒரு 50 கொஷின்றதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், எரிக்சனின் எந்த கட்டம் பியாஜேயின் முன் செயல்பாட்டு கட்டத்துடன் தோராயமாக ஒத்து போகிறது? அங்கு குழந்தைகள் பெரும்பாலும் தங்கள் சூழலை ஆராய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முன்முயற்சி மற்றும் குற்றம். முன்முயற்சி வெர்சஸ் குற்றம், இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். அடுத்தது ரெண்டாவது கொஷின், தார்மீக வளர்ச்சிக்கு சமூக ஊடகங்கள் மற்றும் கலாச்சார சூழலின் முக்கியத்துவத்தை கோல்பர்க் குறைத்து மதிப்பிட்டார் என்று எந்த கோட்பாளர் விமர்சிப்பார்? லெவ் வைகாட்ஸ்கி. தார்மீக வளர்ச்சிக்கு சமூக ஊடகங்கள் மற்றும் கலாச்சார சூழலின் முக்கியத்துவத்தை கோல்பர்க் குறைத்து மதிப்பிட்டார் என்று வைகாட்ஸ்கி என்ற கோட்பாளர் விமர்சித்தார். ஆப்ஷன் சி. அடுத்து, குழந்தையின் வளர்ச்சிக்கு குடும்ப சூழல், பள்ளிச்சூழல் மற்றும் சமூக பொருளாதார நிலை ஆகியவற்றின் பல அடுக்குகளின் ஒருங்கிணைந்த தாக்கத்தை எந்த கோட்பாடு சிறப்பாக விளக்குகிறது? சூழியல் அமைப்புகள் கோட்பாடு. ஆப்ஷன் சி, சூழலியல் அமைப்புகள் கோட்பாடு. ஆப்ஷன் சி, எக்கலாஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி. நான்காவது கொஸ்டின், பியாஜேயின் பருப்பொருள் இயக்க நிலையில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் அறிவாற்றல் திறன்கள் கோல்பர்க்கின் எந்த தார்மீக வளர்ச்சி நிலைக்கு தேவைப்படும்? மரபுசார் நிலை. பியாஜேயோட பருப்பொருள் இயக்க நிலையில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் அறிவாற்றல் திறன்கள் கோல்பர்க்கின் எந்த தார்மீக வளர்ச்சி நிலைக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபுசார் நிலை. ஆப்ஷன் பி, கன்வென்ஷனல் ஸ்டேஜ். அடுத்து, வளர்ச்சியில் உயிரியல் முதிர்ச்சி மற்றும் சுயமாக இயங்கும் கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் கோட்பாட்டாளர் யார்? ஜீன் பியாஜே. வளர்ச்சியில் உயிரியல் முதிர்ச்சி மற்றும் சுயமாக இயங்கும் கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் கோட்பாட்டாளர் ஜீன் பியாஜே. ஆப்ஷன் சி. அடுத்து, குழந்தை சமூகத்தில் ஒரு அங்கம் என்பதை வலியுறுத்துவதன் மூலமும் வயது வந்தோருக்கான பொறுப்புகளுக்கு படிப்படியாக அறிமுகப்படுத்துவதன் மூலமும் எரிக்சனின் விடாமுயற்சி வெர்சஸ் தாழ்வு மனப்பான்மை என்ற கட்டத்தில் ஆசிரியர்கள் ஒரு குழந்தைக்கு உதவலாம் என்று எந்த கோட்பாடு அறிவுறுத்துகிறது? வைகாட்ஸ்கியின் கோட்பாடு. ஆப்ஷன் சி, வைகாட்ஸ்கிஸ் தியரி. அடுத்து, ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் விரிவான சூழலியல் கண்ணோட்டத்தை வழங்கும் கோட்பாட்டாளர் யார்? யூரி ப்ரோன்பென்ட்ரன்னர். ஆப்ஷன் டி. அடுத்து, தனியார் பேச்சு பிரைவேட் ஸ்பீச் என்பது ஒரு குழந்தையின் தர்க்கேந்திரவாதத்தின் அடையாளம் என்று பியாஜே கருதினார். அதே சமயம் வைகாட்ஸ்கி அதை என்னவாக கண்டார்? சுய ஒழுங்குமுறைக்கான கருவி, டூல் ஃபார் செல்ஃப் ரெகுலேஷன். ஆப்ஷன் பி. அடுத்து, தார்மீக வளர்ச்சி என்பது நிலைத்தன்மையின் தொடர்ச்சியான வரிசையை உள்ளடக்கியது என்று எந்த இரு கோட்பாட்டாளர்களும் தங்கள் கோட்பாடுகளில் முன்மொழிந்தனர்? பியாஜே மற்றும் கோல்பர்க். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தார்மீக வளர்ச்சிங்கிறது நிலைத்தன்மையின் தொடர்ச்சியான வரிசையை உள்ளடக்கியது என்று முன்மொழிந்தனர், பியாஜே அண்ட் கோல்பர்க். அடுத்து, குழந்தையின் மனநல வளர்ச்சியில் பெரியவர்கள் மற்றும் திறமையான சக மாணவர்களின் பங்கில் கவனம் செலுத்தும் கோட்பாடு எது? குழந்தையின் மனநல வளர்ச்சியில் பெரியவர்கள் மற்றும் திறமையான சக மாணவர்களின் பங்கில் கவனம் செலுத்தும் கோட்பாடு வைகாட்ஸ்கியின் சமூக கலாச்சார கோட்பாடு, வைகாட்ஸ்கி சோசியோ கல்ச்சுரல் தியரி. ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு குழந்தை, அதாவது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், அப்ளிகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை
என் பொம்மையை ஏன் ஒளித்து வைத்தாய் என்று கேட்டால் அது எதை காட்டுகிறது? பொருளின் நிரந்தரம். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஆப்ஷன் பி. அடுத்து, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் ஒரு புதிய பணியை செய்ய உதவும் போது பின்னர் மாணவர் திறமையாக மாறியதும் ஆதரவை படிப்படியாக குறைக்கும்போது ஆசிரியர் எந்த வைகாட்ஸ்கியன் கருத்தை பயன்படுத்துகிறார்? சாரம் எடுத்தல். சாரம் எடுத்தல். ஆப்ஷன் சி. ஸ்கெஃபோல்டிங். ஏற்கனவே ஸ்கெஃபோல்டிங் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் சொல்லி அந்த மாணவர் வந்து சரியாக செய்ய ஆரம்பித்தோன்னே அவர் வந்து கைட் பண்ணுறதை நிப்பாட்டுறாரு அப்படிங்கிறது ஸ்கெஃபோல்டிங். சாரம் எடுத்தல். ஒரு 13 வயதினர் ஒரு வேலை அல்லது பள்ளி முடிவுகளை எடுக்கும்போது ஒரு அடையாள நெருக்கடி ஐடென்டிட்டி கிரைசிஸ் அனுபவிக்கிறார் என்றால் அவர் எரிக்சனின் எந்த கட்டத்தில் இருக்கிறார்? அடையாளம் வெர்சஸ் குழப்பம். ஆப்ஷன் பி. ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். ஒரு குழந்தை வெவ்வேறு வடிவங்களை வரிசைப்படுத்த கற்றுக்கொள்வது பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சியை எதை காட்டுகிறது? முன் செயல்பாட்டு நிலை. ஆப்ஷன் பி. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஒரு சமூகத்தின் கலாச்சார பின்னணி மற்றும் சமூக பொருளாதார நிலை எவ்வாறு ஒரு குழந்தையின் கல்வி வாய்ப்புகளை பாதிக்கிறது என்பதை ஆராயும் போது பென்பரனரின் எந்த அமைப்பை ஒருவர் ஆராய்வார்? மேக்ரோ சிஸ்டம். ஆப்ஷன் டி. ஒரு நடவடிக்கை தவறானது என்றால் அது தண்டிக்கப்படும். இந்த கூற்று கோல்பர்க்கின் எந்த தார்மீக வளர்ச்சி நிலைக்கு மிகவும் பொருந்தும்? தண்டனை கீழ்ப்படிதல் நோக்குநிலை. தண்டனை கீழ்ப்படிதல் நோக்குநிலை. பனிஷ்மெண்ட் ஒபீடியன்ஸ் ஓரியன்டேஷன். ஒரு குழந்தை ஒரு புதிர் விளையாட்டை முடிக்க மூத்த சகோதரனின் உதவியை பெற்றால் பின்னர் தனியாக அதை செய்ய முடிந்தால் அது எதை காட்டுகிறது? இசட்பிடி. வைகாட்ஸ்கியின் இசட்பிடி. குழந்தையின் பெற்றோரின் திருமணமான வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்கள் குழந்தையின் நடத்தையை பள்ளியில் பாதித்தால் பென்பரனரின் எந்த அமைப்பு இதை பிரதிபலிக்கிறது? மெசோசிஸ்டம். ஆப்ஷன் பி. மெசோசிஸ்டம். ஒரு குழந்தை நீளத்தின் பாதுகாப்பை புரிந்து கொள்கிறது. கன்வர்ஷன் ஆஃப் லென்த். அதாவது ஒரு களிமண் ஒரு பந்தாக சுருட்டப்பட்டாலும் அல்லது ஒரு பாம்பு போல நீட்டப்பட்டாலும் ஒரே அளவு இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிறது. இது எந்த பியாஜேயின் கட்டத்தை குறிக்கிறது? பருப்பொருள் இயக்க நிலை. ஆப்ஷன் சி. பருப்பொருள் இயக்க நிலை. கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அடுத்து, ஒரு நபர் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி சிந்திக்கிறார் மற்றும் வாழ்ந்த வாழ்க்கையின் நிறைவுடன் சமாதானம் செய்ய முயற்சிக்கிறார். இந்த சிந்தனை எரிக்சனின் எந்த கட்டத்துடன் தொடர்புடையது? ஒருமைப்பாடு வெர்சஸ் விரக்தி. இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பயர். அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டில் மொழிக்கும் சிந்தனைக்கும் இடையே உள்ள உறவை எது மிக சிறப்பாக விவரிக்கிறது? மொழி சிந்தனையை வடிவமைக்கிறது மற்றும் சிந்தனை மொழியை வடிவமைக்கிறது. இது ஒரு இருதரப்பு செயல்முறை. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மொழியானது சிந்தனையையும் சிந்தனையானது மொழியும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று என்ன பண்ணுறதுன்னா வடிவமைக்கிறது. இது ஒரு இருதரப்பு செயல்முறை. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் கடைசி கொஸ்டின்லாம் பார்த்துரும். பை டைரக்ஷனல் ப்ராசஸ். லாங்குவேஜ் ஷேப்ஸ் தாட் அண்ட் தாட்ஸ் ஷேப்ஸ் லாங்குவேஜஸ். அடுத்து, ஒரு குழந்தை சட்டத்தை மீறி ஒரு மருந்தை திருடுவது தவறு என்று கூறுகிறது. ஒரு குழந்தை சட்டத்தை மீறி ஒரு மருந்தை திருடுவது தவறு என்று கூறுகிறது. ஏனெனில் அது சட்டவிரோதமானது மற்றும் தண்டனைக்கு வழிவகுக்கும். இது கோல்பர்க்கின் எந்த நிலை? முன் மரபுசார். ப்ரீ கன்வென்ஷனல். ஆப்ஷன் ஏ. மூன்றாவது கொஸ்டின், பியாஜேயின் கோட்பாட்டில் சமநிலைப்படுத்துதல் ஈக்லிப்ரேஷன் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி. ஸ்கீமாக்கள் மற்றும் அனுபவங்களுக்கு இடையில் ஒரு சமநிலையை அடைதல். ஆப்ஷன் அச்சீவிங் எ பேலன்ஸ் பிட்வீன் ஸ்கீமாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அடுத்து, பென்பரனரின் கோட்பாடு எதை புறக்கணிக்கிறது என்று பெரும்பாலும் விமர்சிக்கப்பட்டது? உயிரியல் காரணிகளின் பங்கு. ஆப்ஷன் பி. தி ரோல் ஆஃப் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். எரிக்சனின் எந்த கட்டத்தில் ஒரு நபர் நான் யார் மற்றும் நான் என்னவாக ஆகப் போகிறேன் போன்ற கேள்விகளுடன் போராடுகிறார்? அடையாளம் வெர்சஸ் குழப்பம். ஆப்ஷன் சி. ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். அடுத்து, ஒரு குழந்தையின் கற்றலை எவ்வாறு கற்க வேண்டும் என்ற திறனை மேம்படுத்துவதன் மூலம் வைகாட்ஸ்கியன் அணுகுமுறையில் எதை வளர்க்கிறோம்? மேம்பட்ட சுய ஒழுங்குமுறை. ஆப்ஷன் பி. என்ஹான்ஸ்ட் செல்ஃப் ரெகுலேஷன். அடுத்து, பியாஜேயின் எந்த கட்டத்தில் குழந்தைகள் ஹைப்போதெட்டிக்கோ டிடக்டிவ் ரீசனிங் திறனை வளர்த்து கொள்கிறார்கள்? ஹைப்போதெட்டிக்கோ டிடக்டிவ் ரீசனிங் என்ற திறனை வளர்த்து கொள்கிறார்கள்.
முறையான இயக்க நிலை. ஆப்ஷன் டி ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அடுத்து, ஒரு சமூகம் தனது குடிமக்களுக்கு கல்விக்கான சம வாய்ப்புகளை வழங்கவில்லை என்றால் இது குழந்தையின் வளர்ச்சிக்கு ஒரு பிரச்சனையாக பிரதிபலிக்கிறது. இது ப்ரோன் பென்பரனரின் எந்த அமைப்பில் காணலாம்? மேக்ரோ சிஸ்டம். ஆப்ஷன் டி மேக்ரோ சிஸ்டம். அடுத்து, ஒரு நபர் ஒரு சிறந்த உலகளாவிய நன்மையை அடைய சில விதிகளை மீறுவது நியாயமானது என்று நம்புகிறார். இது கோல்பர்க்கின் எந்த நிலை? இது கூட நம்ம பார்த்துக்கலாம். ஒரு உலகளாவிய நன்மை அடைய சில விதிமுறைகள் மீறப்படுவது என்பது கோல்பர்க்கின் பின் மரபுசார் நிலை. ஆப்ஷன் சி. போஸ்ட் கன்வென்ஷனல். ஆப்ஷன் சி. அடுத்து, குழந்தைகள் உலகை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெற்றோர் நம்புகிறார். அவர்களுக்கு புதிய விஷயங்களை செய்ய போதுமான சுதந்திரத்தை வழங்குகிறார். இந்த அணுகுமுறை எரிக்சனின் எந்த கட்டத்தின் நேர்மறையான தீர்வுக்கு பங்களிக்கும்? ஆப்ஷன் பி சுயாட்சி வெர்சஸ் அவமானம் மற்றும் சந்தேகம். சுயாட்சி அப்படிங்கிறது அட்டானமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். அடுத்து, ஒரு மொழி மற்றும் சிந்தனை இரண்டும் ஒரு குழந்தையால் தனித்தனியாக வளர்க்கப்பட்டு பின்னர் ஒன்றாக ஒன்றிணைக்கின்றன என்று எந்த கோட்பாட்டாளர் நம்பினார்? ஜீன் பியாஜே வந்து பார்த்திங்கன்னா மொழி மற்றும் சிந்தனை வந்து இரண்டும் தனித்தனியாக இருந்து பிறகு இரண்டும் ஒன்றிணைக்கப்படுவதாக நம்பிய கோட்பாட்டாளர் ஜீன் பியாஜே. ஆப்ஷன் சி. ஒரு குழந்தையின் குடும்பம், பள்ளி, மத நிறுவனம் மற்றும் அண்டை வீட்டாரின் ஊடலாடல்கள் உள்ளடக்கிய ப்ரோன் பென்பரனரின் அமைப்பு எது? மைக்ரோ சிஸ்டம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோன் பென்பரனரின் அமைப்பில் ஒரு குழந்தையோட குடும்பம், பள்ளி, மத நிறுவனம் மற்றும் அண்டை வீட்டாரின் ஊடாடல்கள் எதை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிஸ்டம். அதாவது பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலு இந்த வட்டாரத்துலேருந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறப்போ அது மைக்ரோ சிஸ்டம் வந்து அது வருது. திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு மேக்ரோ சிஸ்டத்தில் உள்ள என்ட்ரி ஆகுது. இது உள்ளே இருக்கிறது எல்லாமே மைக்ரோ சிஸ்டம். நான் ஒரு நல்ல மாணவர். அடுத்த கொஸ்டின், நான் ஒரு நல்ல மாணவர் என்ற உணர்வை வளர்த்து கொள்வது எரிக்சனின் எந்த கட்டத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது? விடாமுயற்சி வெர்சஸ் தாழ்வு மனப்பான்மை. ஆப்ஷன் சி இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. அடுத்த கொஸ்டின், வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டின்படி சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்ப்பதற்கு எது ஒரு முக்கியமான கருவி? மொழி. ஆப்ஷன் சி லாங்குவேஜ். தார்மீக வளர்ச்சிக்கு அறிவாற்றல் திறன் ஒரு முன் நிபந்தனை என்று எந்த கோட்பாட்டாளர் நம்பினார்? லாரன்ஸ் கோல்பர்க். தார்மீக வளர்ச்சிக்கு அறிவாற்றல் திறன்கிறது ஒரு முன் நிபந்தனை என்று நம்பியவர் வந்து பார்த்திங்கன்னா லாரன்ஸ் கோல்பர்க். ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு குழந்தை உலகத்துடன் செயல்படும் போது புதிய தகவல்களை தற்போதுள்ள ஸ்கீமாக்களில் இணைப்பது பியாஜேயின் கோட்பாட்டில் எதை குறிக்கிறது? ஒத்தமைத்தல். அசைமிலேஷன். ஆப்ஷன் ஏ அசைமிலேஷன். ஒரு குழந்தையின் வாழ்வில் முக்கிய மாற்றங்கள், எடுத்துக்காட்டு விவாகரத்து அல்லது புதிய உடன்பிறப்பு, அதன் வளர்ச்சிக்கு எவ்வாறு வழிவகுக்கும் என்பதை ஆய்வு செய்யும் ப்ரோன் பென்பரனின் அமைப்பு குரோனோ சிஸ்டம். ஆப்ஷன் டி. எரிக்சனின் கோட்பாடு ஏன் மனோதத்துவ கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது? எரிக்சனோட கோட்பாடு தான் பார்த்தீங்கன்னா மனோதத்துவ கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அது ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மனம் மற்றும் சமூகத்தின் தொடர்பை வலியுறுத்துகிறது. எரிக்சனோட கோட்பாடு மனோதத்துவ கோட்பாடு. இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாரோட கோட்பாடானது மனோதத்துவ கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா எரிக்சன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் மற்றும் சமூகத்தின் தொடர்பை வலியுறுத்துகிறது. இட் எம்பசைஸ் த இன்டராக்ஷன் ஆஃப் மைண்ட் அண்ட் சொசைட்டி. அடுத்து, ஒரு குழந்தைக்கு பாதுகாத்தல் கன்சர்வேஷன் குறித்த புரிதல் இல்லை என்றால் அது எந்த பியாஜேயின் கட்டத்தில் உள்ளது என்பதற்கான அறிகுறி? ஒரு குழந்தைக்கு பாதுகாத்தல் குறித்த புரிதல் இல்லை என்றால் அது பியாஜேயின் எந்த கட்டத்தில் உள்ளது என்பதற்கான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் செயல்பாட்டு நிலை. ஆப்ஷன் பி ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அடுத்து 10வது கொஸ்டின், வைகாட்ஸ்கியின் இசட்பிடிக்கு மிகவும் பொருத்தமான கற்பித்தல் உத்தி எது? ஒரு திறமையான சக மாணவர் அல்லது ஆசிரியரின் உதவியுடன் கற்றல். ஆப்ஷன் சி லேர்னிங் வித் அசிஸ்டன்ஸ் ஆஃப் எ மோர் கேப்பபிள் பீர் ஆர் இன்ஸ்ட்ரக்டர். அடுத்து கடைசியாக ஒரு 10 கொஷின். கோல்பர்க்கின் கோட்பாடு கலாச்சார சார்புத்தன்மைக்காக விமர்சிக்கப்பட்டது.
இதன் பொருள் என்ன? இது ஒரு கலாச்சாரத்தின் தார்மீக விதிகளை மட்டுமே பிரதிபலிப்பது. கோல்பெர்க்கின் கோட்பாடு கலாச்சார சார்புத்தன்மைக்காக விமர்சிக்கப்பட்டது. ஏனென்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு கலாச்சாரத்தின் தார்மீக விதிகளை மட்டுமே பிரதிபலிப்பதால். இட் primarily reflects the moral rules of one culture. ரெண்டாவது கொஸ்டின், ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் குடும்பத்தினரின் நிதிநிலை எவ்வாறு மறைமுகமாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ப்ரோன் பென்பரனரின் எந்த அமைப்பு விளக்கும்? எக்ஸோசிஸ்டம். ஆப்ஷன் சி. எரிக்சனின் எந்த கட்டம் பள்ளி குழந்தை பருவத்துடன் தொடர்புடையது? அங்கு குழந்தைகள் திறன்களை வளர்த்து சமூக திறன்களை பெற முயற்சிக்கின்றனர். ஆப்ஷன் டி. விடாமுயற்சி வெர்சஸ் தாழ்வு மனப்பான்மை. ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. ஆப்ஷன் டி. அடுத்து, பியாஜேயின் கோட்பாட்டில் ஒரு குழந்தை புதிய தகவல்களுக்கு ஏற்றவாறு தனது ஸ்கீமாக்களை மாற்றியமைக்கும் செயல்முறை எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி. இசைவித்தல், அகாமடேஷன். இசட்பிடி இதோட மைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கற்றல் வாய்ப்புகளை அதிகப்படுத்துதல். இசட்பிடி, த மெயின் எய்ம் ஆஃப் இசட்பிடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமைஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து, ஒரு குழந்தை என் பெற்றோர் இதை செய்ய சொன்னதால் நான் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறது. இது கோல்பெர்க்கின் எந்த நிலையில் இருக்கும்? நல்ல பையன் அல்லது நல்ல பெண் என்ற நோக்கு நிலையை இருக்கும். ஏற்கனவே இது பார்த்தது தான். ப்ரோன் பென்பரனரின் சூழலியல் அமைப்புகள் கோட்பாட்டில் உள்ள மிகவும் உள்ளடக்கிய வைடஸ்ட் அமைப்பு எது? ப்ரோன் பென்பரனரின் சூழலியல் அமைப்புகள் கோட்பாட்டில் உள்ள மிகவும் உள்ளடக்கிய அமைப்பு மேக்ரோ சிஸ்டம். ஆப்ஷன் டி. ஒரு குழந்தை உலகத்துடன் நேரடியாக செயல்படுவதன் மூலம் கற்றுக்கொள்கிறது என்ற பியாஜேயின் வலியுறுத்தல் வகுப்பறையில் எந்த கற்பித்தல் அணுகுமுறைக்கு வழிவகுத்தது? ஆப்ஷன் சி. ஆய்வகம் சார்ந்த கற்றல். ஆப்ஷன் சி. டிஸ்கவரி பேஸ்டு லேர்னிங். லேப். அந்த லேபில் வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையானது நேரடியாக செயல்படுவதன் மூலம் கற்றுக்கொள்வது. நேரடி அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உள்ளது. அடுத்து, வாழ்க்கையின் பிற்காலத்தில் ஏற்படும் நெருங்கிய உறவுகளில் உள்ள சிரமங்கள் எரிக்சனின் எந்த கட்டத்தில் ஏற்பட்ட முந்தைய தோல்வியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம்? நெருக்கம் வெர்சஸ் தனிமைப்படுத்துதல். ஆப்ஷன் சி. இன்டிமேசி வெர்சஸ் ஐசோலேஷன். இந்த வீடியோட கடைசி கொஸ்டின், பள்ளிச்சூழலில் சமூக கலாச்சார அணுகுமுறை எதை கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது? பள்ளிச்சூழலில் சமூக கலாச்சார அணுகுமுறை எதை கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு கற்றல் மற்றும் பீதியூட்டும் ஊடாடல்கள். கூட்டுறவு கற்றல் மற்றும் பீதியூட்டும் ஊடாடல்கள் இதை வந்து பள்ளிச்சூழலில் சமூக கலாச்சார அணுகுமுறை இவற்றை கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் யூனிட்டுக்கு உண்டான செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான 50 கொஷின் முடிந்தது. அடுத்த வீடியோவில் தேர்ட் யூனிட்டுக்கு உண்டான கொஷின்ஸ் இது மாதிரி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏதாவது சஜெக்ஷன், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். பார்த்துட்டு ஏதாவது நீங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.